Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 496 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி ஏஸ் அடிக்கிறதுக்காக வேகமா கம்னு சொல்லி கையை கண்டபடி சுத்திட்டு வருவான். சரி வர்ற பையன் வந்த வேகத்துல ஒரே குத்துல அவன் மூஞ்ச திருக போறான்னு சொல்லி பார்த்தா அவன் குத்துன உடனே கையை கண்ணா பின்னாடி நெளிஞ்சு அவன் கையை தரையில குத்தி ரிட்டன் அவன் வாயிலேயே வந்து ஒரு குத்து குத்தும். ஏசு பார்த்துட்டு காண்டாயி கொய்யால என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு பாஞ்சு வந்து வாயில ஒரே மிதி. அவ்வளவுதான் பையன் பேன்னு கிடப்பான். உடனே சாபோ ஒரு பாயிண்ட்னு சொல்லி எழுதுவான். ஆக்சுவலா இவனுக்குள்ள மாத்தி காம்படிஷன் நடந்துட்டு இருக்குது. அதுல ஏசு லூஃபி அசால்ட்டா ஜெயிச்சிட்டானா அடுத்தது ஏசுக்கும் சாபோவுக்கும். ஏசுக்கு இந்த சண்டையில தோக்க கூடாதுன்னு எண்ணம். சாபோவுக்கு சண்டை போட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசை. ரெண்டு பேரும் மாத்தி பயங்கரமா சண்டை போடுவானுங்க. ஆனா ஒரு கட்டத்துல போது ஏசு அசால்ட்டா சாபோவை அடிச்சு தள்ளிடுவான். ஏச பத்தி தனியா சொல்லவா வேணும். இத பார்த்த லூஃபி ஏசுக்கும் சாபோவுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் சண்டை போயிருக்குது. அடுத்து நான் சாபோ கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவன் கூட தான் சண்டைக்கு போவான். சாபோ வேகமா அடிக்க வருவான். ஒழுங்கா ஓடிரு நான் கருணையே காட்டாம அடிப்பான். லூஃபி சிரிச்சுட்டு கம்னு சொல்லி அவன் விரல பிடிச்சி இழுப்பான. அது அப்படியே ஷீல்டு மாதிரி வரும். சாபோ பார்த்துட்டு ஏன்டா கைய வச்சா விளையாண்டுட்டு இருக்கேன்னு அதை அப்படியே இழுத்து விடுவான். மூஞ்சோட ஒரு அடி திருச்சிருவான். மொத்தத்துல லூஃபி சண்டை போற ட்ராக்குக்கே இன்னும் வரல. பையன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். ஆனா எப்படி சண்டை போடணும்னு தெரியல. ஏசு பார்த்துட்டு உனக்கு இந்த பவர் இருக்கிறதுல எந்த ஒரு யூஸும் இல்ல, சொல்ல போனா அந்த பவரே வேஸ்ட்டுமா. உடனே லூஃபி கத்து நிறுத்திட்டு வாடா இன்னொரு மேட்ச் வச்சுக்கலாம், இன்னைக்கு நீயா நானு பாத்துக்கலாம்பா. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் 100 மேட்ச் தான் விளையாடுமாமா, அதுக்கு மேல கிடையாது. சோ இன்னைக்கான மேட்ச் முடிஞ்சு போச்சு. லூஃபி ஏசு கிட்ட 50 டைமும் சாபோ கிட்ட 50 டைமும் தோத்துருப்பான். அதே நேரம் சாபோவும் ஏசும் போட்ட சண்டையில 24க்கு 26 2 டைம் எக்ஸ்ட்ரா நம்ம ஏஸ் வின் பண்ணியிருக்கான். இங்க லூஃபி கத்திட்டு அடப்பான். டேய் எனக்கு இப்ப வயசு 7 தான்டா, 10 ஆனதுக்கு அப்புறம் பாருங்க உங்களை விட பயங்கர ஸ்ட்ராங்கா மாதிரி உங்க எல்லாத்தையுமே போட்டு பொளந்து கட்டிடுறேன். அட மூலகட்ட முட்டா பயல, உனக்கு 10னா எங்களுக்கு 13 ஆயிரும்ல. இவன் இப்படியே தான் பேசிட்டு இருப்பான். சரி வாங்க நம்ம போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நேரா முதலைய பொளக்கற காண்டி கிளம்பிடுவானுங்க. அங்க போய் பார்த்தா முதலைங்க எல்லாம் அப்படியே லைனா அடுக்கடுக்கா படுத்து கிடக்குங்க. லூஃபிக்கு முதல கறினா ரொம்ப பிடிச்சிருக்காமா. இனி ஒரு புடி பிடிக்காம விட மாட்டேமா. சாபோ பார்த்துட்டு சாப்பிடறதெல்லாம் ஓகே, முதல்ல உன்னை சாப்பிடாம பாத்துக்கேமா. ஏன்னா லாஸ்ட் டைம் முதல்ல சாப்பிட்டு அதோட வாய்க்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அவனை கஷ்டப்பட்டு காப்பாத்தி கொண்டு வந்திருக்கானுங்க. ஏசு லூஃபி கிட்ட நீ பேசாம இங்கே இரு, நாங்க போய் அதை அடிச்சு மிதிச்சு தூக்கிட்டு வரோம், ஏன்னா உனக்கு தண்ணியில கண்டோமா. ஆனா லூஃபி எங்க கேப்பான், பாட்டு குதிச்சிருவான். உடனே 3 பேரும் சும்மா பாஞ்சு அடிக்க போவானுங்க. சோ இப்படியே டே பை டே இவனுக்கு இந்த மாதிரி ஹார்டான சிச்சுவேஷன்ல வாழ்றதுனால பயலுக முன்ன விட பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டே வரானுங்க. அப்படி முதல்ல அடிச்சு பொழந்து கட்டி அதை நேரா வீட்டுக்கு கொண்டு போறதா வழக்கம். அங்க போனவனே எல்லாம் ஜாலியா உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படியே கட் பண்ணி மவுண்டனோட நார்த் சைட காட்டுறாங்க. அட அங்கதானே கிரேட் டெர்மினல் இருக்குது. வேஸ்ட் ஆகிற பொருட்கள் எல்லாத்தையுமே அங்கதான் கொண்டு வந்து தட்டுவாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு சிட்டி ஒண்ணு இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய கல்லால கட்டப்பட்ட ஒரு பயங்கரமான ஸ்டோன். அந்த சிட்டிக்குள்ள எல்லாம் எல்லாராலையும் போக முடியாது. அப்படி உள்ள போகணும்னாலும் ஒரே ஒரு பாதை மட்டும் தான் இருக்குது. அதத்தான் கிரேட் கேட்டும்பாங்க. அந்த வழியா தான் ஒரு நாளைக்கு 2 டைம் மலை மாதிரி குப்பைகளை கொண்டு வந்து வெளியில கூட்டிட்டு போவானுங்க. அதை பார்த்த கிரேட் டெர்மினல்ல வாழ்ந்துட்டு இருக்கவங்க ஏதாச்சும் கிடைக்குமான்னு வந்து அடிச்சு புடிச்சு வந்து பாப்பானுங்க. சில டைம் இந்த கிரேட் டெர்மினல்ல இருக்க ஆளுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஏதாச்சும் சில பொருட்களை ரீசைக்கிள் பண்ணி அதை சிட்டிக்குள்ள கொண்டு போய் வித்துட்டு வந்துருவானுங்க. ஏதாச்சும் ஒரு பொருளை காட்டினாதான் உள்ளே விடுவானுங்க. அப்ப முக்காடு போட்ட ஒருத்தன் என்னத்தையோ வண்டியில வச்சு அப்படியே தரன்னு உள்ள இழுத்துட்டு வருவான். செக்யூரிட்டியா இருந்த கார்டு என்ன ஏதுன்னு விசாரிப்பானா, குரோக்கோடைலோட ஸ்கின்னை விக்கிற காண்டி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி காட்டுவான். உடனே உள்ள விட்டுருவான். சோ அப்படி கிரேட் கேட்டை தாண்டி உள்ள போய் பார்த்தா அங்க பலவாடுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்கதான் சுத்தமான மக்களையும் சுத்தமான இடத்தையும் பார்க்க முடியும். சொல்லப்போனா அதை எச் டவுன்னு சொல்லுவாங்க. என்ன அந்த ஏரியால தான் ஏகப்பட்ட கேங்ஸ்டர்ஸ், ரவுடிஸுங்க, குண்டாசுங்க எல்லாரும் கர்ண கொடூரமா சுத்திட்டு இருப்பானுங்க. எக்கு தப்பா மாட்டினா சங்குதான். சோ அந்த இடத்துக்குள்ள இந்த முக்காடு போட்டவன் அப்படியே உள்ளுக்குள்ள போவானா. அப்ப திடீர்னு ஒரு குரூப் வந்து ரவுண்ட் கட்டிடுவானுங்க. எங்கடா போற, எங்க போற, பேக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள போக கூடாது, எங்க கிட்ட ஒழுங்கா அதை கொடுத்துட்டு கிளம்பு பார்க்கலாம், இல்லன்னா பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவோன்னு அப்படியே ரவுண்ட் கட்டுவானுங்க. ஆனா அந்த முக்காடு போட்டவன் எதுவுமே பேச மாட்டான். பேசுடா பேசு, என்ன பயந்துட்டியா, சண்டைக்கு வாடா, டேய் சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுவான். அவன் கட்டையை வச்சு காலையே ஒரு போடு, அவ்வளவுதான். அந்த கூட்டம் காண்டாயிருவானுங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த முக்காடு போட்டவன் வேற யாரும் இல்ல, நம்ம 3 பயலுகளும் தான். ஒருத்தனுக்கு மேல ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு அப்படியே பெரிய மனுஷன் மாதிரியே உள்ள என்டர் ஆயிட்டானுங்க. பொடிப்பயலா இருந்தா அந்த கேட்டை தாண்டி உள்ள விட மாட்டானுங்க. அதான் இந்த செட்டப். அவனுக்கு இவனுக்கு பொடிப்பயலுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே கையில இருந்த கம்பியை வச்சு பொலன்னு அந்த சந்துக்குள்ளேயே வச்சு பொலந்து கட்டிட்டு மறுபடியும் பேக் டு த ஃபார்ம், அதாவது பழைய கெட்டப்கே மாதிரி உள்ள கிளம்பிட்டானுங்க. அப்படியே உள்ள டிராவல் பண்ணி போக அங்க இடம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குது. அண்ட் இப்ப இவங்க இருக்காங்களே ஒரு சிட்டி, இந்த இடத்துக்கு மேல இன்னொரு டவுன் ஒன்னு இருக்குது. அங்க பணக்காரனுங்க மட்டும்தான் இருப்பாங்க. இந்த மொத்த கண்ட்ரியோட பேரு தான் கோவா கிங்டம். பணக்காரங்க இருக்க அந்த இடத்துல எந்த ஒரு குப்பையுமே இருக்காது. சும்மா பியூரா கிளீனா வச்சிருப்பாங்க. சொல்ல போனா ஈஸ்ட் ப்ளூவோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் எதுன்னு கேட்டா இதான். இப்போ நம்ம லூஃபி பிறந்தது விண்ட்மில் வில்லேஜ்ல. அது எங்க இருக்குன்னா கோவா கிங்டமோட பேக் சைடுல தான். ஆனா அதெல்லாம் யாரும் பெருசா கண்டுக்கிறது இல்ல. அப்படியே கட் பண்ணி நம்ம பயில காட்டுறாங்க. அவனுங்க ஒரு வழியா அந்த முதலையோட ஸ்கின்னை கொண்டு போய் வித்துட்டானுங்க. அப்படி வித்து
பயலுக்கு செம்ம காசு கிடைச்சிருக்கும். சொல்ல போனா இவனுக்கு சேவிங்க்கு இதுல நல்லா காசு பாத்துட்டானுங்க. என்ன இவனுக்கு ரிட்டர்ன் போகும்போது அங்க இருக்க எல்லாருமே அவனுல குரு குரு குருன்னு பாப்பானுங்க. போட்டிருக்க ட்ரெஸ் அப்படி நடக்கிற நட அப்படி. என்ன அந்த டைம் நம்ம பயலுக்கு செம பசி. உடனே என்ன பண்ணுவானுங்க, அங்க இருக்க பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள என்ட்ரு ஆவானுங்களா, அங்க இருக்க ஆளு ஐயோ இந்த மாதிரி எல்லாம் உள்ள வரக்கூடாது, இப்படி இருக்க ஆளு எல்லாத்தையும் நாங்க உள்ள விட மாட்டோம்னு சொல்லுவான். அந்த டைம் சாபோ ஏதோ ஒரு முத்திர மாதிரி தூக்கி நீட்டுவான். அதை பார்த்தோன்னே அந்த பேரர் ஆடி போய் வாங்க வாங்க உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆளு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும், உங்களுக்காக விஐபி ரூம் காத்து கிடக்குதுன்னு சொல்லி கூட்டு போவானுங்க. உடனே நம்ம பயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த முத்திரையை இப்பதான் தெருவுல கடந்து எடுத்துட்டு வந்தானுங்களாமா. சரி ரைட் கூட போனா பயங்கரமா ஒரு விஐபி ரூம் கொடுத்து சாப்பிடறதுக்கு சாப்பாடெல்லாம் சும்மா கிளீனா சூப்பரா வச்சு கொடுப்பானுங்க. அதுவும் எப்படி ராமன் நூடுல்ஸ். அவ்வளவுதான் பயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியாம வெளுத்து கட்டுவானுங்களா. இந்த லூஃபி பையன் தின்னு முடிச்சுட்டு இன்னொன்னு வேணும்னு சொல்லிட்டு வாய் எடுப்பான். டப்புன்னு சாமிக்கு பிடிச்சி வாய மூடுறா, நானே ஆர்டர் பண்றேன்னு சொல்லி பெரியவங்க வாய்ஸ்லயே இன்னொரு 3 நூடுல்ஸ் வேணும், இன்னொரு 3 நூடுல்ஸ் வேணும்னு ஒக்கா மக்கா ஆர்டரை அடிக்கிட்டே இருப்பானுங்க. பாவம் அந்த பேரர் பொண்ணு படிக்கட்டுல மேல இறங்கியும் லைனா கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவளுக்கு கீழே மேல போகிறது மட்டும்தான் வேலை. எப்படின்னா அவன் நூடுல்ஸை கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது மறுபடியும் ஆர்டர் பண்ணுவானுங்க, அப்படியே எடுத்துட்டு மறுபடியும் மேல போவான். சோ இப்படியே வெளுத்து கட்டிட்டே இருப்பானுங்களா. இந்த லூஃபி என்ன பண்ணிடுவான், ஒரு டைம் அவன் நூடுல்ஸை கொண்டு வந்து கொடுக்க வரும்போது அவன் கையை நீட்டி அதை லபக்குன்னு புடிங்கிடுவான். அதை பார்த்தாவா ஐயோ ஏதோ சரியில்லையேன்னு சொல்லி நேரா மேனேஜர்ட்ட போய் சொல்லிடுவான். அவன் என்ன பஞ்சாயத்துன்னு அடிச்சு பிடிச்ச ரூம்ல வந்து பார்ப்பான். பார்த்தா 3 பேரும் வெளின்னு வெளுத்து கட்டிட்டு இருப்பானுங்க. சோ தொக்கா மாட்டிட்டானுங்க. அவ்வளவுதான் ஜன்னல் வழியா ஒரு ஜம்ப். இதுல காமெடி என்னன்னா கீழே வில நூடுல்ஸ் சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே வருவானுங்க. அவில விடாதீஹே புடிஹேன்னு சொல்லி போலீஸ் எல்லாம் கூட்டு வந்துருவாங்க. பைரட் சாலையே முடியல, இவங்களால பிடிக்க முடியுமா, எல்லாத்துக்கும் டிமி கொடுத்துட்டு சும்மா பறந்துருவானுங்க. அதே நேரம் இந்த ரெஸ்டாரண்ட் ஆட்களால நம்பவே முடியல. ஏன்னா பயிலுக 4வது ஃப்ளோர்ல இருந்து கீழே குதிச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம 26 பவுல் நூடுல்ஸ் தின்னுருக்கானுங்க. சரி என்னமோ ஒண்ணு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஏதோ லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்கானுங்க. யாரு பார்த்த வேலைன்னு பார்த்தா நம்ம லூஃபி புதையல் தகவல்னு எழுதி வச்சிருப்பான். ஆனா எங்க இருக்குன்னு எதுவும் எழுதல. கீழே லூஃபின்னு வேற பேரை போட்டு போயிருப்பான். அதே நேரம் நம்மளால கிராஸ் பண்ணி ஓடும் போது ஒருத்தர் அதுல சாபோவை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவாரு. இது சாபோ வாட்சின்னு அவனை கூப்பிட்டு நீ இன்னும் உயிரோட இருக்கியான்னு கேப்பாரா. அவன் அவரை பார்த்து செம்ம காண்டாவான். ஏஸ் பார்த்துட்டு அவர் உனக்கு தெரியுமா பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடுறாருமா. அவர் யாரையோ கூப்பிடுறதுக்கு பதிலா என்னையும் கூப்பிட்டாரு போல, வாங்க போலாம் அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வேகமா கிளம்பிடுவான். ஆனா அவரு ஃபர்ஸ்ட் அவனை பார்த்து ஷாக் ஆவாரு. ஆனா அதுக்கப்புறம் பல்ல கடிச்சுக்கிட்டு பயங்கரமா மனுஷன் காண்டாகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.